டாக்டர், செலிபிரிட்டி அதாவது பிரபலம், இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? ஸோ இந்த பிரபலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல டெஃபினேஷனை வந்து பூஸ்டன் அப்படின்ற ஒரு உளவியலாளர் 1961 கொடுத்தாரு. அதாவது வெல் நோன் ஃபார் பீயிங் வெல் நோன் அப்படின்றது, பிரபலமாக இருப்பதினால் பிரபலம் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். சோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது திறமைசாலிகளாக இல்லைன்னா ஒரு வெற்றியாளராக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் அறியப்படுற ஒருத்தர், அவருதான் பிரபலர். ஸோ இது ஒரு மேஜர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இதுல 2 விஷயங்கள், செலிபிரிட்டி அப்படின்றவங்க, பிரபலர் அப்படின்றது ஹீரோ ஆர் ஸ்டார், இந்த 3 வார்த்தைகளும் இன்டர் கனெக்டடா எல்லாருமே ஒன்னா பயன்படுத்துறாங்க. ஆனா இதற்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. ஹீரோ அப்படின்றவர் தன்னுடைய சாதனைகளுக்காக அறியப்படுவர், அவங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்றோம். ஸ்டார் அப்படின்றது திறமைகளுக்காக அறியப்படுபவர் ஸ்டார். ஸோ ஒரு செலிபிரிட்டி அப்படின்றவர் ஒரு ஹீரோவா இருக்கலாம், ஸ்டாராவும் இருக்கலாம், அப்படி இல்லாமையும் இருக்கலாம். சோ பிரபலமா நிறைய பேரால அறியப்படுறவங்க, இதுதான் செலிபிரிட்டி. சோ இது பல்வேறு துறைகள், இசை, நாடகம், திரைப்படம், ஸ்போர்ட்ஸ், எந்த துறையினாலும் ஒரு செலிபிரிட்டி உருவாகலாம். டாக்டர், செலிபிரிட்டி அப்சஷன், பிரபலங்கள் மீதான ஈர்ப்பு, இப்படின்னா என்ன? சோ இந்த பிரபலங்கள் மீதான ஈர்ப்பு அனைவருக்குமே, பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு பிரச்சனையா எப்ப மாறுது, ஆர்வம் எப்போ மோகமா மாறுது, மோகம் எப்போ ஒரு அடிக்ஷனா மாறுது, இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. சோ இத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு 3 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுவுமே வந்து ஒரு உளவியல் ஒரு அளவுகோல் ஒன்னு வந்து 2002 உருவாக்கியிருக்காங்க, செலிபிரிட்டி ஆட்டிடியூட் ஸ்கேல்னு. அதாவது ஒரு ரசிகருக்கு அந்த பிரபலர் மேல எவ்வளவு ஈர்ப்பு இருக்கு அப்படின்றது அறியறதுக்கான ஒரு அளவுகோல். இதை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது ரசிகர்கள் 3 நிலையில இருக்காங்க. முதல் நிலை, இது வந்து ஒரு நார்மலான நிலை அப்படின்னு சொல்லும் போது என்டர்டெயின்மெண்ட் சோஷியல் அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலான ரசிகர்கள் இந்த நிலையில தான் இருக்காங்க. அதாவது எனக்கு இவரை பிடிக்கும், அவரை பத்தி பேசுறது எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, இது வந்து ஒரு பொழுதுபோக்கு, இவரை பத்தி பேசுறதுனால ஒரு சமூக இணைப்பு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாங்க பேசிப்போம் அப்படின்றது பெரும்பாலானவர்கள் இந்த நிலையில இருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலான நிலை, இதனால எந்த ஒரு எதிர்மறை விளைவுகளும் இல்லை. 50% இந்த நிலையில் தான் இருக்காங்க. ஆனா அடுத்த கட்டம் அப்படின்னு போகும் பொழுது இன்டென்ஸ் பர்சனல் அப்படின்ற கட்டம். அதாவது என்னன்னா, இதே ரசிகர் ஒரு அதிகமான ஒரு உணர்ச்சி பிணைப்பு அந்த பிரபலரோடு ஏற்படுத்திக்கிறாங்க. சோ அவர்கள்தான் தன்னுடைய உலகம், ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட், இந்த உணர்வு ரீதியான ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது. இது கொஞ்சம் ஆபத்தான நிலை. இதுதான் ஆப்சஷன், ஆர்வம் மோகமாக மாறுகிறது. இப்ப இதையும் தாண்டி நம்ம பார்க்கும்போது பார்டர் லைன் பெத்தலாஜிக்கல் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது ஒரு அபாயகரமான நிலை. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, யதார்த்தமற்ற ஒரு நம்பிக்கைகள், கட்டுப்பாடற்ற ஈடுபாடு, இந்த நிலையில் இருப்பவர்கள் தான் அந்த பிரபலர்களை பின்தொடர்வது, இந்த மாதிரி சில குற்ற செயல்கள்ல கூட நான் ஈடுபட தயார் அப்படின்ற நிலையில இருக்கிறவங்க இந்த பார்டர் லைன் பெத்தலாஜிக்கல். சோ இந்த 3 நிலைகள்ல நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றதுதான் மிக முக்கியமான கேள்வி. டாக்டர், இப்போ எனக்கு ஒரு செலிபிரிட்டியை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் அடிக்ஷன் சொல்ல முடியுமா? எப்ப நம்ம அதை அடிக்ஷன் சொல்றோம்? சோ பிடிப்பது அப்படின்றது ஒரு நார்மலான ஆர்வம், அடிக்ஷன் இல்ல. எப்போ வந்து இந்த ஆர்வம் மோகமா ஒரு டிபெண்டன்ஸ் அடிக்ஷனா மாறுது அப்படின்னா, இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி, ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை தாண்டி அவர்களுக்கு 2-3 விதங்கள்ல, ஒன்னு வந்து எமோஷன்ஸ் வந்து உணர்ச்சி பிணைப்பு ஏற்படுகிறது. இது வந்து ஒரு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க. 2வது வந்து எமோஷனல் டிபெண்டன்சி. இந்த பிரபலருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உணர்ச்சி தொடர்பு இருக்கு, அவர் என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறாரு, இதுல தன்னுடைய ஐடென்டிட்டியும் இதுல வந்து சேரும் பொழுது, ஐடென்டிட்டி சார்ந்த விஷயங்கள், அவருக்காக நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சில ஐடென்டிட்டி பிணைப்புகள் வந்து இதுல ஏற்படுது. சோ இதை இன்னும் நம்ம சாதாரண பிஹேவியரல் வைஸ் நம்ம பார்க்கணும்னா, அதிக பணம் செலவழிப்பது, முதல்ல எக்ஸசிவ் ஸ்பெண்டிங், அதாவது தன்னுடைய வருமானத்திற்கு மீறி இந்த பிரபலருடைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இல்லைன்னா அவருடைய சார்ந்த வந்து ஒரு புத்தகங்களோ ஒரு சீடியோ ஒரு அந்த இது வாங்குறது. சோ இந்த வந்து அதிகமான தன்னுடைய வருமானத்திற்கு மீறி வாங்குவது. இப்ப இந்த உறவு அந்த பிரபலரோட ஏற்படுத்திக்கிட்ட அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான உணர்வுனால நிஜ வாழ்க்கையில இருக்கிற உறவுகளை புறக்கணிக்க தொடங்குவது. சோ இது வந்து ஒரு மோகம் அப்படின்றத தாண்டி இது இன்னும் தீவிரமான ஒரு ஆப்சஷன் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்றத அர்த்தம். டாக்டர்,
நம்மளுக்கு ஏன் அந்த கியூரியாசிட்டி வருது செலிபிரிட்டி என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஸோ இப்போ ஒரு வாழ்க்கையில வந்து சாதிச்சவங்க, இல்லைன்னா திறமைசாலிகள், இல்லைன்னா பிரபலமா இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கிறது நம்மளுடைய ஒரு அடிப்படை, ஒரு நம்ம பரிணாமத்திலேயே வந்த ஒரு எவல்யூஷனரி பிராக்டிஸ். ஏன்னா இதற்கு ஒரு வாழ்வியல் ஆதாரம் இருக்கு, சர்வைவல் அட்வான்டேஜ். ஏன்னா இப்படி வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளும் அதை வந்து செய்யக்கூடும். நம்மளுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு படிமமா, ஒரு டெம்ப்ளேட்டா அமையுது. ஸோ ஆக்சுவலி பார்த்தா முற்காலத்துல இந்த மாதிரி திறமைசாலிகளை பின்தொடர்வது மூலியமா, அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்றத பாக்குறது மூலியமா நம்ம வந்து ஆபத்துகள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கலாம், இல்லைன்னா எப்படி நம்மளுக்கு வந்து உணவு எங்க கிடைக்குது, இதெல்லாம் வந்து எவல்யூஷனே வந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி தேவைகள் நம்மளுக்கு இல்லை. என்ன தேவைகள் இருக்கு? வெற்றி, அந்தஸ்து, ஒரு ஃபாலோவிங் வேணும். இதை பிரதிபலிப்பது வந்து பிரபலர்களின் வாழ்க்கை. அதனாலதான் நம்மளுடைய அந்த சர்வைவல் அட்வான்டேஜ், அந்த எவல்யூஷனரி கியூரியாசிட்டி இவர்கள் வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து தெரியுது. டாக்டர், ஏன் செலிபிரிட்டி என்ன சொன்னாலும் நம்புறோம்னு தோணுது? இப்ப இதுல முக்கியமா ஒண்ணு என்னன்னா, எமோஷனல் பிணைப்பு ஏற்படுது, உணர்ச்சி ரீதியான பிணைப்பு. சோ இதற்கு பெயர் என்ன அப்படின்னா பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றது. அப்படி என்னன்னா, அதாவது இந்த நான் வந்து ஒரு உணர்ச்சி பிணைப்பு ஏற்படுத்தி இருக்கேன், ஆனா அவருக்கு, அந்த பிரபலருக்கு இந்த ரசிகர் இருக்காருன்னு கூட தெரியாது. ஆனா இந்த ரசிகர் நிறைய உணர்ச்சிகள், நிறைய எமோஷனல் டிபெண்டன்சி இவர்கள் மேல வைக்கிறாங்க. சோ யார் மேல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பிணைப்பு ஏற்படுதோ இமீடியட்டா அதுக்கு அடுத்த கட்டம் அவரை நம்புறது. இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில நார்மலான ஒரு உறவு முறையில ஏற்படுற ஒரு விஷயம். சோ இதே தான் இங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சோ இதற்கு பெயர் வந்து என்னன்னா மீனிங் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப எனக்கு இந்த பிரபலரை வந்து பிடிக்குது, எஸ்பெஷலி ஒரு சினிமா கதாபாத்திரத்தை எடுத்துக்கலாம். அவர் வந்து எல்லாத்துலயும் எல்லா திரைப்படங்கள்லயும் நல்லவரா இருக்காரு, மத்தவங்களுக்கு உதவி செய்வதா இருக்காரு, அநீதியை எதிர்த்து போராடுறவரா இருக்காரு அப்படின்ற போது அப்போ அவர் மேல இருக்கிற இந்த ஈர்ப்பு, இந்த பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் ஏன் ஏற்படுதுன்னா அதெல்லாம் நம்ம நம்புறது அப்படின்றதுனால. ஸோ அந்த நம்பிக்கை ஏற்படும் போது அடுத்து வந்து அவர் என்ன சொன்னாலும், ஸோ இது வந்து அவர் ப்ரமோட் பண்ற ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல வந்து அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை அந்த பொருள் மேல சேருது. இதுதான் மீனிங் டிரான்ஸ்ஃபர். டாக்டர், சில பேருக்கு பாத்தீங்கன்னா செலிபிரிட்டினாலே வெறுப்பு இருக்கும், செலிபிரிட்டி பிடிக்காது, பயங்கர ஏற்றத்தோட இருப்பாங்க. இது எதனால? ஸோ பிடிக்காம இருக்கிறதுக்கு என்னன்னா, இப்ப இந்த செலிபிரிட்டி பிடிக்காது, எனக்கு இன்னொரு பிரபலம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த கிளாஷஸ் வரும்போது அது என்ன இருக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஒரு பிரபலரை பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமூக அடையாளம் கிடைக்குது, ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி கிடைக்குது. சோ இந்த சோஷியல் ஐடென்டிட்டி, இந்த சமூக அடையாளம் அப்படின்றது ஒரு அடிப்படை தேவை. அகைன் இது நீட் டு பிலாங்னு சொல்றோம். ஒரு குழுவோடு இணைந்திருப்பது, ஒரு பர்பஸோட லைஃபை வந்து இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய மனிதனுடைய அடிப்படை தேவை. சோ இந்த சோஷியல் ஐடென்டிட்டி கொடுக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டால் அப்ப வந்து ஒரு அதை வந்து தகர்த்தெறியறதுக்காக எனக்கு வந்து இந்த செலிபிரிட்டியை பிடிக்காது, அந்த எதிர்குழுவில் இருக்கிற செலிபிரிட்டி எனக்கு பிடிக்காது அப்படின்றது ஒண்ணு சொல்லலாம். இல்ல அப்படின்னா இது ஒரு விஷயம், இந்த குழு மனப்பான்மையினால வர்ற இந்த பிரபலரை பிடிக்காது அப்படின்றது. பட் இன்னொரு ஆங்கிள் நம்ம இதை பார்க்கும் பொழுது, நான் என்னெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அவர் இருக்காரு, ஆனா என்னால அது எடுக்க முடியல அப்படின்ற போது, அந்த இருக்க முடியல அப்படின்ற அந்த ஒரு உணர்ச்சியோட ப்ரொஜெக்ஷனாகவும் இது இருக்கலாம். அந்த ஒரு இயலாமை அது வந்து ஒரு ஹேட்ரடாவும் வெளிப்படலாம். டாக்டர், சில சிச்சுவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 6 வயசு குழந்தைங்க சண்டை போடுவாங்க இந்த செலிபிரிட்டிக்காக, அந்த செலிபிரிட்டிக்காக. அந்த சின்ன மனசுல எப்படி தோணுது இந்த செலிபிரிட்டி தான் முக்கியம், செலிபிரிட்டி முக்கியம், எப்படி அவங்களுக்கு தோணுது? சிறு வயதுல இருந்து நம்மளுடைய லேட் டீனேஜ் வரைக்கும் என்னுடைய பிரபலம் தான் எல்லாம் அப்படின்ற இந்த ஒரு கேங் வார் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த உளவியல் அடிப்படை, இதுதான் இந்த சோஷியல் ஐடென்டிட்டி. நான் இவருக்காக சண்டை போடணும், நான் இவருக்காக. ஸோ இது வந்து அந்த குழுவா இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு உளவியல் தேவை. ஸோ அதனால தான் இந்த கேங் வார் ஏற்படுது. ஆனால் இதில் நம்ம பார்க்கணும், நான் ஏன் சண்டை போடுறேன், இந்த பிரபலருக்காக நான் ஏன் சண்டை போடணும் அப்படின்னா, இதில் சில பேருக்கு தன்னுடைய அடையாளம் என்பது அவரை சார்ந்த அடையாளம். ஸோ அப்போ அவரை தாக்கினா என்ன தாக்கின மாதிரி. ஸோ இது நார்மல் இல்லை. இது எங்க வந்து ஒரு சுய அடையாளம் பலவீனமா இருக்கும், அப்போ அவங்களுடைய ஐடென்டிட்டியை இவங்க பாரோ பண்ணிக்கிறாங்க. அப்பதான் இந்த ஐடென்டிட்டி ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த அவருடைய அடையாளம் தன்னுடைய அடையாளமாக அவங்க கருதும் பொழுது
பர்சனலா தாக்கப்பட்டதா உணர்வாங்க. அப்ப இந்த ஸ்டாரை பத்தி, அந்த செலிபிரிட்டியை பத்தி யாராவது சொல்லும் பொழுது இது வந்து ஒரு கோவம் வருது, ஒரு எரிச்சல் வருது. ஸோ இதையும் நம்ம முக்கியமா இது ஒரு தனி அடையாளம், அந்த விஷயத்துல ஏற்படுற பிரச்சனையால தான் இந்த சண்டை வருதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது மிக அவசியம். டாக்டர், ஏன் சில பேர் வந்து செலிபிரிட்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எங்க போனாலும் சரி, ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, இல்ல படத்துக்கு போனாலும் சரி, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுது? முதல்ல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு கியூரியாசிட்டி வந்து இருக்கு, அவர்கள் என்ன பண்றாங்க என்ன அப்படின்றது. அண்ட் இப்ப இருக்கிற சமூக ஊடகங்களுடைய சோஷியல் மீடியாவோட அட்வென்ட்ல இது இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. இது இன்னும் ஏன்னா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் நிறைய பிரபலங்கள் அவர்களே வந்து ஒரு நாள் முழுக்க நாங்க என்ன பண்றோம், எங்க போறோம் அப்படின்ற சொல்றதுனால அகென் இந்த பாராசோஷியல் உணர்வு வந்து அதிகரிக்கிறது. இப்ப முற்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செலிபிரிட்டி அப்படின்றவங்கள எப்பயாவது வர திரைப்படத்திலோ இல்லனா ஒரு மேகசைன்லயோ இந்த பிரிண்ட் மீடியால மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். இந்த சோஷியல் நிகழ்வுகள்ல எப்பயாவது அவர்களை எங்கேயாவது பாத்திர மாட்டுமா மேடையில அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்போ எஸ்பெஷலி இந்த விஷுவல் மீடியா, இந்த சோஷியல் மீடியா சைட்ஸ், விஷுவல் அண்ட் இமேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸ் 2010 இருந்து நம்மளுக்கு இவர்களை அடிக்கடி பார்ப்பது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இரண்டாவது, சோஷியல் மீடியா கிரியேட் பண்ற இந்த ரியாலிட்டி, அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமா நம்ம வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. சோ இப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர்களும் நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள் அப்படின்ற மாதிரி பர்சனல் லைஃப்ல பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ரியல் லைஃப பாக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே இருக்கும் பொழுது இன்னுமே அவர்களை ஃபாலோ பண்ணணும், இன்னுமே அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பாராசோஷியல் இன்டிமசின்னு சொல்றோம். நிறைய பிரபலர்கள் பார்த்தா நேருக்கு நேர் பேட்டி கொடுக்குறாங்க, தன்னுடைய ஃபேன்ஸை வந்து நேரா அட்ரஸ் பண்றாங்க. ஃபேன்ஸுக்கும் என்னன்னா அந்த கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணும் போது திரும்ப ஒரு பதில் கிடைக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகுது. ஆனா இது வந்து ஒரு இல்யூஷன், இது ஒரு மாயை. ஏன்னா அந்த பிரபலருக்கு நம்மளை பத்தி தெரிய போறதில்லை. ஆனா இந்த ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் பொழுது நம்மளுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு உணர்ச்சி பிணைப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு மாயை ஏற்படும். ஸோ இந்த மாயை ஏற்படும் போது இன்னும் நம்மளுடைய டோபமைன் தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அவர்கள் இன்னும் என்ன செய்யறாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது. ஆனா நான் சொன்ன அந்த 3 நிலைகள் இருக்குல்ல, அதாவது முதல்ல ஆர்வமா இருக்கிறது மோகமா மாறி அப்புறம் அடிக்ஷனா மாறுதுன்னு. இப்ப சில சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பின்தொடர்வது அப்படின்றது சில சமயங்கள்ல ஆபத்தான ஒரு விஷயமாவும் போய் முடியலாம். டாக்டர், சில பேருக்கு ஏன் தோணுது செலிபிரிட்டிஸ் தன்னை விரும்புறாங்கன்ட்டு? தன்னை விரும்புறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்துட்டாலே இது வந்து ஒரு மனநோய்க்கான அறிகுறியா இருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனநோய்கள்ல ஒரு மாய நம்பிக்கை நோய், டெலியூஷனல் டிசார்டர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதற்கு பேர் எரோட்டோமேனியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சமுதாயத்துல ஒரு வசதியா இருக்கிறவங்க, பிரபலமா இருக்கிறவங்க, இவர்கள் தன்னை விரும்புவதாக ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை உருவாகிறது. இது வந்து ஒரு மனநோய். இது நம்மளுடைய டயக்னோஸ்டிக் மேனுவல்ல இது ஒரு மனநோய் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஏன்னா இது வந்து இந்த நம்பிக்கையின் தீவிரம் தான் இது நோயா இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு காட்டும். ஸோ சில சமயங்கள் என்ன அவங்க நம்பலாம் அப்படின்னா, அவர் என்ன பேசினாலும், ஊடகத்துல என்ன பேசினாலும், அவர் பாடுற பாடல்கள், அவர் செய்யற செயல்கள், இது எல்லாம் மறைமுகமா என்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்காக அவர் செய்யற விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான கற்பனை உலகத்துல இருப்பாங்க. ரெஃபரன்ஷியல் ஐடியான்னு சொல்லுவோம். ஸோ இதற்கு மாற்றாக யாராவது வந்து இல்ல இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களால ஏற்கவே முடியாது. இது உண்மை, அவருக்கு என் மேல மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு, ஆனால் இதற்கு ஒரு விளக்கமும் கொடுப்பாங்க. அப்ப ஏன் அதை வெளிப்படையா அவர் சொல்ல மாட்டார்னா, இல்ல அதை ரகசியமாக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதுக்கு டி கிளாரம்போல்ட் சிண்ட்ரோம்ன்ற ஒரு பேர் இருக்கு. ஒரு பிரெஞ்சு சைக்காட்ரிஸ்ட் இதுக்கு பேர் வச்சாரு. இது வந்து இப்ப மட்டும் இல்ல, பல செஞ்சுரிஸா இந்த ஒரு சிண்ட்ரோமை பாக்குறோம். 1980ஸ்லயும் செலிபிரிட்டி அப்சஷன் இருந்துச்சு. அப்பவும் ஃபேன்ஸ் வந்து செலிபிரிட்டிஸ் முன்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. அப்ப இருக்கிற செலிபிரிட்டி அப்சஷனுக்கும் இப்ப இருக்க செலிபிரிட்டி அப்சஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, 3வது நிலைன்னு நான் சொன்னல, அதாவது இன்டென்ஸ், பார்டர்லைன், பெத்தலாஜிக்கல், அதாவது ஒரு நோய்க்கு சமமான ஒரு அடிக்ஷன். இது வந்து முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது இதோடைய சதவீதம் ஒரு 5%
அப்படின்னு 5 to 6% இருந்தது. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 26% உயர்ந்திருக்கு அப்படின்ற ஆய்வுகள் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த உயர்வுக்கு காரணம் நம்மளுடைய ஊடகத்துறையின் மாற்றம். இந்த சோஷியல் மீடியா இந்த பிரபலத்தை எப்படி காட்டுறாங்க அப்படின்றது தான். நான் ஒரு செலிபிரிட்டியை நான் இந்த அளவுக்கு நேசிக்கிறேன், இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னாலே அந்த அவருடைய நிஜ வாழ்க்கை இல்லை, அவர் ஏற்படுத்திய அந்த பிம்பம்தான் நம்மளுக்கு அது அவ்வளவு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது. ஸோ இந்த பிம்பம் இன்னைக்கு சோஷியல் மீடியானால பல மடங்கு அதிகப்படுத்தப்படுது. அண்ட் ரெண்டாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ரெப்பிட்டிஷன். இது திரும்ப திரும்ப அன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு படம் பார்க்கலாம், என்னைக்கோ ஒரு பத்திரிக்கையில் அவருடைய பேட்டி வரலாம். ஆனால் இன்னைக்கு 24 மணி நேரமும் நாம் விரும்பினா அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவருடைய வாழ்க்கை. ஸோ இந்த ரெப்பிட்டிஷன் அண்ட் இந்த இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இல்யூஷன் ஆஃப் 2-way ரிலேஷன்ஷிப், அவர்களுடன் நான் ஒரு உரையாடலில் ஈடுபட முடியும். என்னுடைய கமெண்ட் அவங்க ரிப்ளை பண்ணலனா கூட நான் என்னுடைய கருத்தை அவருக்கு சொல்லலாம் அப்படின்றது எல்லாமே இந்த இணக்கத்தை அதிகப்படுத்திருக்கு, மிகைப்படுத்தி இருக்கு. ஸோ இதனால தான் இந்த காலகட்டத்தில் அடிக்ஷன் அப்படின்றது ஜாஸ்தியாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாக்டர், சில பேர் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல நாள் ஃபுல்லாக இருப்பாங்க, நைட்டு பகல் காலை எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் அதான் பார்ப்பாங்களே. இப்படி கண்டினியூஸாக பார்க்கறதுனால அவங்களோட ஹெல்த் எப்படி அஃபெக்ட் ஆகுது? கண்டிப்பாக இது ஒரு மனநல பாதிப்பு ஏற்படும், உடல்நலை பாதிப்பும் ஏற்படும். ஏன்னா முதல்ல திரும்ப திரும்ப பார்க்கறது, நான் சொன்னது ஒரு பிம்பம். இது ஹைலைட் ரீல்ஸ்னும் நம்ம சொல்லுவோம். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்கள் ஆர் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களாக அவர்கள் ஒரு கியூரேட் பண்ணி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப போட்டுட்டு இருப்பாங்க. அது உண்மையை பிரதிபலிக்கிறதா இருக்காது. ஆனா இதை திரும்ப திரும்ப பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இல்லையே அப்படின்றது. ஏன்னா எப்பவுமே ஒரு மனிதனுடைய சந்தோஷம் அப்படின்றது ஒரு கம்பேரிசன்லயே போகும். இது சோஷியல் கம்பேரிசன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள அப்வர்ட் கம்பேரிசன், இது ஓ நம்மளை விட இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறது. டவுன்வர்ட் கம்பேரிசன் அப்படின்றது நம்மளை விட ரொம்ப மோசமா இருக்கிறவங்கள பார்த்து ஓ அதுக்கு நம்மளே பெட்டர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா நீங்க சொல்ற மாதிரி கண்டினியூஸ் ஸ்க்ரோலிங் பண்ணும் பொழுது எப்பவுமே ஒரு அப்வர்ட் கம்பேரிசன்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த அப்வர்ட் கம்பேரிசன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது உண்மையான கம்பேரிசன் இல்லையே, இது ஒரு அன்ரியலிஸ்டிக். ஏன்னா அது திரும்ப திரும்ப அவங்க கேர்ஃபுல்லாக ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது அவங்களுடைய இமேஜ் பில்டிங்காக நிறைய விஷயங்களை மெனக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மெனக்கெடெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பார்க்கும் பொழுது ஓ அவர்கள் வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுது இதனால் மனசோர்வு, மனப்பதட்டம் இதெல்லாம் அதிகரிக்குது அப்படின்றது மனநலத்துறையில இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இரண்டாவது என்னன்னா, நிறைய நாங்க என்ன பார்க்குறோம்னா பாடி இமேஜ் டிசார்டர்ஸ். ஏன்னா இந்த பிரபலங்கள் முக்கால்வாசி சமயங்கள்ல இப்ப திரைப்படம்ல இருக்கிற பிரபலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுடைய முக அமைப்பு, அவர்களுடைய மேக்கப் இது எல்லாமே ரொம்ப டிஜிட்டலா நிறைய அவர்கள் மெனக்கிட்டு இன்ஃபேக்ட் நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆல்கரிதமிக்கா கரெக்ட் பண்ணி நிறைய மெனக்கெடல் ஏற்படுது. ஸோ ஒரு புது ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸாக அவங்க செட் பண்ணுறாங்க. இதை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற எஸ்பெஷலி இந்த இளம் வயதில் இருக்கிற அடாலசன்ஸ் இருக்கிறது அண்ட் ஈவன் எல்டர் பாப்புலேஷன், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்மளை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்போ நான் இருக்கிற உண்மையான இந்த அழகு, இது இந்த என்னுடைய உடல் அமைப்பு, என்னுடைய அழகு, என்னுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இதில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுது. ஸோ பாடி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஆய்வுகளில் பார்த்தா இந்தியாவில் மிடில் ஏஜ்டு உமன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர்ல ஒருத்தருக்கு தன்னுடைய உடல் அமைப்பு, தன்னுடைய முகம், இந்த அழகு குறித்த விஷயங்கள்ல பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பாடி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த பாடி இமேஜ் டிசார்டர்ஸ் இதெல்லாமே ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவது, ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒரு கியூரியாசிட்டியோட ஒரு பிரபலத்தோட பதிவை பார்க்குறோம். அப்போ ஒரு டோபமின் அப்படின்ற ஒரு ரசாயனம் நம்மளுடைய பிரெயின்ல செக்ரேட் ஆகுது. திரும்ப 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 இந்த டோபமின் செக்ரேட் ஆகிட்டே இருக்கிறது என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்லாட் மெஷின் மாதிரி தான்.
இது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். இது திரும்ப திரும்ப வேணும்னு கேட்கும். எனக்கு அதே டோபமின்காக திரும்ப திரும்ப பாருங்க அப்படின்னு தூண்டும். ஸோ இந்த ஆர்வமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கெமிக்கல் ரீதியான தூண்டுதலினால் இதுல போய் சிக்கிக்கிறாங்க. இதனால தான் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடிக்ஷன் அப்படின்றது சில ரசாயன மாற்றங்களும் நம்மளுடைய மூளையில ஏற்படுது. டாக்டர், நம்மள பல பேருக்கு நம்மளோட லைஃப் பார்ட்னர் செலிபிரிட்டி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன? முதல்ல இதனுடைய விளைவு நம்மளுக்கு ஈஸியா தெரியுது. ஏன்னா இது உண்மையா அதை மேட்ச் பண்ண முடியாது அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு டிசாட்டிஸ்பாக்சன், ஒரு அதிருப்தி, இதனால ஒரு மனசோர்வு இது ஏற்படும். பட் ஏன் இப்படி என்னுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு பிரபலம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு விரும்புறதுக்கான உளவியல் அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்னு ஐடியலைசேஷன். அதாவது பிரபலங்கள் மிக கவனமாக தன்னுடைய இமேஜை உருவாக்குறாங்க. அதுல அழகு, கவர்ச்சி, தன்னம்பிக்கை, இப்படி விரும்பத்தக்க தன்மைகள் எல்லாமே இருக்கு. சோ இது ஒரு ஐடியல் செல்ஃப் அப்படின்றதுதான் ரசிகர்கள் நினைக்கிறாங்க. சோ இந்த ஐடியல் செல்ஃப என்னுடைய வாழ்க்கை துணையும் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி டிரான்ஸ்ஃபர் இங்க ஏற்படுது. சோ ஒரு கற்பனை மாற்றம், அந்த ரியல் வாழ்க்கையில பாக்குற அந்த ஐடியலான ஒரு பிம்பம் தான் என்னுடைய வாழ்க்கை துணையா வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி டிரான்ஸ்ஃபர் ஏற்படுது. இரண்டாவது ஒரு சோஷியல் வேலிடேஷன். இந்த மாதிரி ஒரு பிரபலம் மாதிரி இருக்கிறவங்க எனக்கு வாழ்க்கை துணையா அமையும் பொழுது அப்போ ஒரு சமூக அங்கீகாரம், பிறர் பார்வையில நான் ஒரு வெற்றி பெற்றவரா அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு. மூன்றாவது இந்த பிரபலத்தோட நான் சொன்ன மாதிரி ஒரு பாராசோஷியல் உறவுலயே இருக்கும் பொழுது இந்த உறவு இது உண்மையான உறவு இல்லைனாலும் இது ஒரு பரிச்சயத்தை உண்டாக்குது, ஒரு கம்ஃபர்ட்டை உண்டாக்குது. காதல் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒண்ணு அங்க நிறுவப்படுது. சோ அப்ப அதை பிரதிபலிக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால இப்படி ஒரு உளவியல் அடிப்படை மூலம் ஒரு பிரபலர் மாதிரி என்னுடைய வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று நினைக்கும் போது அது கண்டிப்பாக பிரச்சனையில தான் போய் முடியும். ஏன்னா நம்ம நினைக்கிறது, நம்ம பார்க்கறது, இது எல்லாமே ஒரு பிம்பம், இது உண்மை இல்லை. அதனால அதை ஈடு செய்யற மாதிரி நம்மளால ஒரு லைஃப் பார்ட்னர் அந்த பிம்பத்துக்கு ஈடுபடுற, மேட்ச் ஆகிற மாதிரி வர்றது சாத்தியமில்லாத ஒன்று. டாக்டர், சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுவாங்க செலிபிரிட்டி விஷயத்துல. இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகும், திரும்ப லோன்லி ஆவாங்க. இது எப்படி அவங்க சோஷியல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுது? குழு மனப்பான்மை அப்படின்றது இது ரொம்ப ஆழமா நம்ம இப்ப பார்க்கும் போது ஸ்டார் வார்னே பாக்குறோம். ஃபேன்ஸுக்கு நடுவுல ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுது மிகப்பெரிய சண்டைகள் வரும். ஆனா இதுல எல்லா இளைஞர்கள் இதுல ஈடுபடும் போது ஒண்ணு பார்க்கணும். இது இந்த சுய அடையாளம், நம்மளுடைய அடையாளம் என்ன, இது பிறரின் அடையாளத்தை, அந்த அடையாளம் தன்னுடைய அடையாளம் இல்ல அப்படின்ற அந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டா அப்ப நம்மளுடைய உண்மையான உறவுகளை நம் புறக்கணிக்க மாட்டோம். இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா இது ஒரு சுய ஒரு எப்பவுமே ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும். நான் அவருடைய ஐடென்டிட்டியை எனக்கு எதுக்கு வேணும், எனக்கு வேணுமா, அப்ப என்னுடைய சுய அடையாளம் எங்கேயோ பலவீனமா இருக்கு, அதை பலப்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றதுதான் எல்லாருமே யோசிக்கணும். டாக்டர், இந்த செலிபிரிட்டி அப்சஷன்ல என்னென்ன சைக்காலஜிக்கல் தியரிஸ் இருக்கு? ஸோ இந்த சைக்காலஜிக்கல் தியரிஸ் ஏன்னா இந்த செலிபிரிட்டி எப்போ ஒரு பிரபலம் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அங்கத்தை வகிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே நம்ம மோகம், அடுத்த லெவல் அடிக்ஷன் அப்படின்றது போறோம். எல்லாரும் இதுக்கு போறது இல்லையே, குறிப்பிட்ட சிலர் தானே இதுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட சிலர் எந்த காரணங்களுக்காக இப்படி ஒரு சிக்கல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சில முக்கியமான காரணிகள் இருக்கு. முதல்ல உளவியல் காரணங்கள்ல முதல் தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறவங்க அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இந்த தன்னம்பிக்கை எங்கிருந்து பிறக்குது? இந்த தன்னம்பிக்கை, நான் யார் அப்படின்றது, என்னால இதெல்லாம் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எங்கிருந்து பிறக்குது அப்படின்னா இதற்கு ஒரு நல்ல ஒரு உளவியல் தியரி இருக்கு. எரிக் எரிக்சன் அப்படின்ற உளவியலாளர் எல்லாருக்குமே இந்த ஐடென்டிட்டி, தன்னுடைய சுய அடையாளத்தை தேடுவதற்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. 12-18 வயசுல இது நடக்கும். ஐடென்டிட்டி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தன்னுடைய அடையாளம் என்ன, என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன, நான் யார், நான் எப்படி இந்த சமூகத்துக்கு ஒரு விஷயத்தை செய்ய போறேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற பல கேள்விகள் இருப்பதுதான் இந்த 10 பருவம். சோ இத நேவிகேட் பண்றதுக்கு இது போகும் பொழுது செலிபிரிட்டிஸ், இந்த பிரபலங்கள் எல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டா இருக்காங்க.
ஏன்னா இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், இவர்கள் எல்லாம் சாதனையாளர்கள் அப்படின்றத ஊடகங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நிறைய பேர், எல்லா 10 பருவத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அப்போ இந்த ஐடென்டிட்டி எக்ஸ்ப்ளரேஷனை இவர்கள் மூலம், இந்த பிரபலர்கள் மூலம் தேட ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நம்ம பார்க்கும்போது நிறைய இந்த அடோலசன்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க அந்த பிரபலர் மாதிரியே ஹேர் கட் பண்ணிக்கிறது, அவர்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்றது, அவர்கள் போடுற உடைகள் மாதிரியே போடுறது, இது எல்லாமே இந்த ஐடென்டிட்டி எக்ஸ்ப்ளரேஷனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. இதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இதை கடந்து அப்புறம் தன்னுடைய அடையாளம் என்ன அப்படின்றத ஒரு ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட் அப்படின்றது நடக்குது. ஆனா சில பேருக்கு என்னன்னா இந்த ஐடென்டிட்டி எக்ஸ்ப்ளரேஷன் ஒரு நல்ல ஒரு முடிவில், ஒரு நல்ல ஒரு சுய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்காத பட்சத்துல ஐடென்டிட்டி டிஃப்யூஷன் ஆகுது. அதாவது தான் யாருன்றது எனக்கு புரியல, நான் என்ன அப்படின்றது புரியல அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்கள்தான் இந்த டெம்பரரி சப்போர்ட்டா இருக்கிற இந்த பிரபலங்களுடைய ஐடென்டிட்டியை தன்னுடைய ஐடென்டிட்டியா மாத்திக்கிறாங்க. அப்பதான் இந்த ஐடென்டிட்டி ஃபியூஷன் ஏற்படுது, பாராசோஷியல் ஃபியூஷன். அப்ப என்ன சொல்றோம்னா இந்த பிரபலங்களே வைக்கேரியஸ் செல்ஃப்னு சொல்லுவோம், ஒரு மாற்று செல்ஃப், ஒரு மாற்று நான் அப்படின்ற மாதிரி இவர்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வைக்கேரியஸ் லிவிங்னு சொல்றோம். அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்ற அது என்னுடைய வெற்றி, அந்த பிரபலம் சோகமா இருந்தா அது என்னுடைய சோகம் அப்படின்ற மாதிரி இதுக்குள்ள இப்படி ஒரு ஐடென்டிட்டியே அவர்களை சார்ந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான தியரி. இந்த ஐடென்டிட்டி ஃபார்மேஷன்ல குறைபாடுகள் இருக்கும் பொழுது இது நடக்கும். இரண்டாவது சோஷியல் காம்பன்சேஷன் ஹைபோதசிஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது ஒரு பேசிக்கான நீட், எல்லாருக்குமே அனைத்து மனிதர்களுக்கும் அடிப்படை உளவியல் தேவை அப்படின்றது நீட் டு பிலாங். நான் சமுதாயத்தோடு இணைந்து இருக்க வேண்டும், ஒரு குழுல இருக்கணும், நான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும், அதே மாதிரி நான் அக்செப்ட் ஆகணும் அப்படின்ற இந்த சமூக அங்கீகாரம் அப்படின்றது மிக முக்கியமான இது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஏப்ரஹாம் மாஸ்லோ அவருடைய அடிப்படை இதுலயும் இது வரும், நீட் டு பிலாங் அப்படின்றது. ஸோ இதை நிஜ வாழ்க்கையில சரியா செய்ய முடியாதவங்க, வேற வழிகளில் செய்ய முடியாதவங்க, இந்த சமூக அங்கீகாரம் பெற முடியாதவங்களுக்கு இது ஒரு ஈஸி ஒரு பாத்தா அமையுது. இந்த ஒரு கூட்டத்தில் இருக்கிறது, ஒரு குழுவில் இருக்கிறது, அந்த பிரபலருக்காக நான் நிறைய விஷயங்கள்ல பண்றது அப்படின்றது எல்லாமே ஒரு சோஷியல் ஐடென்டிட்டியை கொடுக்குது. ஸோ இதுல சோஷியல் ஹைபோதசிஸ் தியரியும் இதுல வருது. பட் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அடிக்ஷன் அப்சார்ப்ஷன் மாடல். நான் சொன்ன மாதிரி ஒன்று தன்னுடைய அடையாளம் பலவீனமாக இருக்கிறது, இரண்டாவது உறவுகள், நிஜ வாழ்க்கையில சரியான உறவுகளை என்னால ஏற்படுத்திக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நிலைகள் நான் சொன்னேன்ல, இன்டென்ஸ், பார்டர்லைன், பெத்தலாஜிக்கல், இந்த இதுக்குள்ள சிக்கி கொள்றதுக்கு அதிக வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னா நிஜ வாழ்க்கையில உறவுகளை ஏற்படுத்திக்க தெரியாம இருக்கிறவங்க. சோ ஏன் இவங்களுக்கு தெரியல, ஏன் நிஜ வாழ்க்கையில உறவுகளை தேட முடியலன்னா அகைன் இட் கோஸ் பேக் டு சைல்ட்ஹுட். இது அட்டாச்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். போல்பி என்ற உளவியலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிற்காலத்துல, அதாவது நம்ம அடல்ட் ஆகும்போது எப்படி நம்ம உறவுகளை நம்ம உருவாக்குறோம், அந்த உறவுகள்ல அந்த நெருக்கத்தை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றதுக்கு நம்ம சின்ன வயசுல நம்மளுடைய பெற்றோர்கள் கொடுக்கிற, அந்த ஃபேமிலி கொடுக்கிற அந்த பிணைப்பின் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னா எல்லா பெற்றோர்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. இப்ப சில பேர் செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படின்றத கொடுக்கறாங்க, அதாவது அன்பு, பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து ஒரு குழந்தை வளரும் பொழுது இது பிற்காலத்துல நல்ல ஒரு திடமான உறுதியான நட்புகளை, உறவுகளை ஏற்படுத்திக்குது. ஆனா சில சமயங்கள் இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அது சில நேரம் அன்பு, சில நேரம் கொடுக்காம இருப்பது அப்படின்றது இந்த குழந்தைகளை பிற்காலத்துல அவங்களுக்கு உறவுகள்ல குழப்பம் ஏற்படுது. சோ இந்த உறவு இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி நிராகரிப்பு பயங்கள் நிறைய ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் நம்மளுடைய பெற்றோர்கள் சில சமயங்கள் என்னன்னா ஒரு கம்ப்ளீட் லவ் அண்ட் ஹேட் டுவர்ட்ஸ் த சேம் பேரண்ட் இருக்கும், டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ். ஒரே இடத்துல அன்பு, ஒரே இடத்துல பயம், ஒரே இடத்துல ஒரு நிலையற்ற பிணைப்புகள் அங்கு ஏற்படும் பொழுது இவர்களும் வாழ்க்கையில பெரியவர்கள் ஆகும் பொழுது இது அவர்களுடைய ஏற்படுத்தி கொள்கிற உறவுகள்ல பாதிக்கும். சோ இப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் ஒரு ரொம்ப சேஃபா தோணும். ஏன்னா இதுல நிராகரிப்பு இல்லை,
ஏன்னா இது ஒன் சைடா இருக்கிறதுனால இது நிராகரிப்பு இல்லை. ஸோ இந்த உறவு முறைகள்ல சிக்கல் இருக்கிறவங்க இதுக்குள்ள நிறைய வந்து போறாங்க அப்படின்றது ஒரு தியரி. அண்ட் நிறைய சமயங்கள்ல வந்து ஒரு எஸ்கேபிசம், நிஜ வாழ்க்கையில எனக்கு வந்து நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த ஒரு பிரபலர் அவர் பின்னால ஒரு அடிக்ஷனோடு இருக்கிறது அப்படின்றது ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா அமையுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு பார்க்கும் பொழுது இது அடிக்ஷன் அப்சார்ப்ஷன் மாடல் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் ஒருத்தர் ஒரு பிரபலருடைய வாழ்க்கையில மிகவும் உள்ள ஈர்க்கப்பட்டு அதுல சிக்கிக் கொள்றது தான் நம்ம அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ யார் இந்த சிக்கலுக்கு ஏன் இப்படி உள்ளீர்க்கப்படுறாங்க, அப்சார்ப் ஆகுறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில அந்த பிரபலரோட வாழ்க்கையில அப்சார்ப் ஆறதுக்கான காரணங்கள் இப்ப நான் சொன்னது எல்லாமே அந்த அட்டாச்மெண்ட் பிணைப்பு முறைகள்ல வந்து பிரச்சனை, தன்னுடைய சுய அடையாளத்துல பிரச்சனை, இதை ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா யூஸ் பண்றது, உறவுகளை மேம்படுத்துறதுக்கு தெரியாத ஒரு தன்மை, அண்ட் சோஷியல் காம்பன்சேஷன் ஹைபோதசிஸ், சமூக அடையாளம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஒரு அப்சார்ப்ஷன் மாடலுக்குள்ள போறதுக்கு, அதாவது ஆர்வம் அப்படின்றது மோகத்துக்கு போய் அதுவே வந்து ஒரு அடிமைத்தனமா அவர்களுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுவர்கள். இந்த விஷயங்கள் இருக்கிறவங்க இதற்கு ஹைலி வல்னரபிள். டாக்டர், இப்போ நம்ம செலிபிரிட்டிஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை சுற்றி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கும் லோன்லினஸ் இருக்கு, தனியாக இருக்காங்க. இது ஏன்? இது என்னன்னா, இது ரெண்டு முனை இருக்கிற கத்தி மாதிரி. அதாவது ரசிகர்கள் வேணும் அப்படின்றது தான் எல்லாருமே, எல்லா பிரபலரும் அதற்காக தான் அவ்வளோ ஒரு உழைப்பு, தன்னுடைய இமேஜ் தன்னுடைய பிம்பத்தை கேர்ஃபுல்லா மிக திட்டமிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது, அதை கியூரேட் பண்றது எனக்கு ஃபேன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இந்த உளவியல் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த ஃபேன்ஸ் வந்து அவர்களுடைய அந்த மோகம் அதிகரிக்கும் பொழுது உளவியல் ரீதியா என்ன ஆயிருதுன்னா, இந்த ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு என்டைட்டில்மெண்ட் வந்துருது, ஓனர்ஷிப் இல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் அவர் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி ஃபியூஷன் ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் அந்த பாராசோஷியல் உணர்வுல ரொம்ப ஒரு உணர்ச்சி பிணைப்பு ஏற்படும் போது அடுத்த கட்டம் வந்து அவரை நான் ஓன் பண்றேன், அதாவது அவர் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து அதுல என்னுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து மிக சாதாரணமா நீங்க சோஷியல் மீடியால பார்க்கலாம். அதாவது ஒரு பிரபலர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு முடிவெடுக்கும் போது எத்தனை ஒரு ரியாக்ஷன் வருது சோஷியல் மீடியால. அதாவது அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே இதை பண்ணியிருக்க கூடாது, இதை ஏன் பண்றீங்க, அதை இப்படிதான் பண்ணணும். ஸோ அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை வந்து நிறைய இவங்க வந்து இன்வால்வ்டா டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. இது எல்லாமே இந்த ஓனர்ஷிப் இல்யூஷன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்டுன்னே சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும் அதற்கேற்ற ஒரு ரிஸ்க் இருக்கும் பொழுது இப்ப செலிபிரிட்டிஸ் அனுபவிக்கிற ரிஸ்க் இதுதான். ஏன்னா இதற்கு ஊடகங்களும் ஒரு காரணம். அவர்களுடைய பர்சனல் லைஃபை நிறைய பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பொழுது நானும் அதுல ஒரு அங்கம் அப்படின்றதுனால அந்த பவுண்டரிஸ் இப்ப பிளர் ஆயிருச்சு. அதனால்தான் பிரபலருக்கு இப்ப அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையே இல்லாத மாதிரி அவர்களும் நிறைய வந்து ஒரு ஐசோலேட்டட் ஃபீலிங்ல இருப்பாங்க. நிறைய அவர்களுக்கும் உளவியல் ரீதியா பாதிப்புகள் இருக்கும். எங்கேயும் வெளியில போக முடியாது, தான் என்ன செஞ்சாலும் அதிகமான ஸ்க்ரூட்டினி இருக்கும். தன்னுடைய இது ப்ரொஃபஷனல் குரோத்தை தாண்டி, இது ப்ரொஃபஷன் ரீதியா நீங்க இந்த படத்துல நடிச்சா நல்லா இருக்கும், அந்த படம் அப்படின்றத தாண்டி இது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையின் முடிவுகளும் நாங்க தான் எடுக்கணும் அப்படின்னு ஃபேன் சொல்லும் பொழுது, ஆனா இதுல தானே போயும் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். டாக்டர், செலிபிரிட்டிஸ்க்கும் மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் வருமா ஃபேன்ஸ்னால? கண்டிப்பா. இதுல நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையே இல்லாம போயிடுறது. ஸோ எல்லாமே ஓப்பன் ஸ்க்ரூட்டினிக்கு வந்து சப்ஜெக்ட் ஆகிறது, இதெல்லாமே ஒரு ப்ராப்ளம். பட் ஆனா சில சமயங்கள்ல ஒரு அபாயகரமான விஷயம் அப்படின்றது இந்த ஸ்டாக்கிங் பிஹேவியர், அதாவது பின்தொடர்தல். இந்த ஃபேன்ஸோடைய ஒப்சஷன் இது வந்து ஒரு அடிக்ஷனா மாறும் பொழுது உலக அளவுல நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கு இந்த ஸ்டாக்கிங், அதாவது பின்தொடர்தல் அப்படின்றது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு ஜப்பான்ல இருந்த ஒரு பாப் பாடகி அவர்களுடைய ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. அந்த போட்டோல அவருடைய கண்ணில் காட்டின இமேஜ், அந்த ரிஃப்ளெக்ஷன் வரும்ல, அவர் எந்த ஸ்ட்ரீட்ல நிக்கிறாங்க, எங்க இருக்காங்கன்னு,
அதை வந்து ரசிகர்கள் வந்து பார்த்து அவங்க இங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சு அவர்களுடைய வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி அந்த பிரைவசியை இன்வைட் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டன்ட் சர்வேலன்ஸ்ல இருக்கிறது அப்படின்றது அண்ட் கான்ஸ்டன்ட் இந்த ஸ்டாக்கிங் பிஹேவியருக்கு ஆளாவது. சில பேர் இந்த அன்பு மிகுதியாகும் பொழுது திரும்ப 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 பம்பார்ட்மெண்ட் வித் மெசேஜஸ், கிஃப்ட். இன்னொரு பிரபலருக்கு வந்து சொன்னாரு, ஒரு மாசத்துக்குள்ள ஒரே நபர்கிட்ட இருந்து 8000 வாழ்த்து அட்டைகள் வந்துகிட்டே இருந்தது. இன்னொரு பிரபலம் என்ன சொன்னாங்கன்னா, அவர்களுடைய வீட்டில் இருக்கிற குப்பையை வந்து அவர்களுடைய காம்பவுண்டை தாண்டி எடுத்து ஒரு மாசத்திலேயே ஒரே நபர் வந்து 3 முறை வந்து கைது செய்யப்பட்டார். ஸோ இந்த அளவுக்கு அவர்களுடைய பிரைவேட் லைஃபே இல்லாம போய் ஸ்டாக்கிங் பிஹேவியர்ல ஈடுபடுறது. ஏன்னா எந்த ஒரு நிராகரிப்பையும் இது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த ஃபேன்ஸுக்கு. ஸோ தெர் இஸ் அ பொட்டென்ஷியல் ரிஸ்க். ஸோ ஒரு பயத்திலேயே இருக்க வேண்டியதா இருக்கும். இது வந்து ஒரு மனநிலை பாதிப்பு கண்டிப்பா அவர்களுக்கும் இருக்கு. டாக்டர், மீடியா எப்படி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம் செலிபிரிட்டிஸோட லைஃப்ஸை கவர் பண்ணும்போது? கண்டிப்பாக இப்போ இந்த ரியாலிட்டி அப்படின்னு சொல்றதுனால இப்போ ரியாலிட்டியை மட்டுமே காமிக்கிறது ஒன்று. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, எது ரியல் எது வந்து உண்மை இல்லை அப்படின்ற அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து நம்மளுடைய ரசிகர்கள்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா முன்னாடி திரையில பார்க்கறது திரை தான், இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு மீடியாவில் நம்ம உண்மை இல்லாத விஷயங்களும் சொல்கிறோம், உண்மைன்னு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள், அவர்களுடைய சோகங்கள், இதையும் சொல்கிறோம். அப்போ இந்த பிரித்து பார்க்குற தன்மை அப்படின்றது எவ்வளவு பிளர் ஆகுது. நம்மளுடைய மக்களுக்கு எஸ்பெஷலி இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரெஸ்பான்சிபிள் மீடியா ப்ரொஜெக்ஷன், இந்த இமேஜ் கிரியேஷனில் இது வந்து அவர்கள் மிகப்பெரிய பங்கை உருவாக்குறாங்க. ஏன்னா நான் சொன்ன அந்த ஹீரோவாக உருவாகிறது தன்னுடைய சாதனைகளுக்காக, ஒரு ஸ்டாராக உருவாகிறது தன்னுடைய திறமைகளுக்காக. ஆனால் செலிபிரிட்டி உருவாகிறது மீடியானால, இமேஜ்னால தான். இப்போ இருக்கிற எஸ்பெஷலி நம்மளுடைய த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் அவர் பாப்புலேஷன், நம்மளுடைய யூத்தை வந்து இந்த அளவுக்கு இது பாதிக்கக்கூடும் அப்படின்னா ஐ திங்க் ரெஸ்பான்சிபிள் கிரியேஷனும் இதில் ரொம்ப முக்கியம். இந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணும் போதும் ரெஸ்பான்சிபிள் அண்ட் பிளரிங் இட் வித் தேர் பர்சனல் லைஃப்ஸ் அப்படின்ற போது இந்த குழப்பத்தை நம்ம உண்டாக்க கூடாது. மீடியா இன்னொன்னும் பண்ணணும், உண்மையான ரோல் மாடல்ஸ், உண்மையான ரோல் மாடல்ஸாக யார் இருக்கணும் அப்படின்றத அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதும் ஐ திங்க் ஒரு சமூகமாக இது நம்மளுடைய ஒரு கட்டாயம்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் அந்த எரிக் எரிக்சன் தியரி நான் சொன்னேன்ல, அதாவது எல்லா இளைஞர்களும் எல்லா பதின்பருவத்தில் இருக்கிற எல்லாருமே யாரை பார்த்து யார் மாதிரி நான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனில் ஈடுபடும் போது இது வந்து நம்ம பைசைக்கிள் ஓட்ட பழகும் போது 2 எக்ஸ்ட்ரா வீல்ஸ் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த அப்புறம் சில சமயங்கள் அந்த எக்ஸ்ட்ரா வீல்ஸே வந்து லைஃப் லாங் வீல்ஸாக மாறுறது தான் இந்த செலிபிரிட்டி அடிக்ஷன். பட் இப்படி ஒரு தற்காலிகமாக எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு இளைஞர்கள் நினைக்கும் பொழுது, அண்ட் இப்போ சோஷியல் மீடியா அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஐ திங்க் யார் இந்த ரோல் மாடலாக இருக்கணும், உண்மையான திறமைகள், உண்மையான சாதனையாளர்கள், இவர்களை பிரபலப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா அவர்களை பார்த்து தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அவர்கள் ஸோ நல்ல நல்ல விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணி இன்டர்னலைஸ் பண்ணி அதை தன்னுடைய சுய அடையாள தேடுதலில் வந்து அவங்க உட்படுத்திக்கப்படும் போது நிஜமான திடமான ஒரு இளைஞர் சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும். டாக்டர், ஃபேன்ஸ் எப்படி பாசிட்டிவாக இன்டராக்ட் பண்ணலாம் செலிபிரிட்டிஸோட? டெஃபினட்டாக ஃபேன்ஸ் வந்து என்னன்னா, ஒவ்வொரு முறை அந்த செலிபிரிட்டிக்காக அந்த பிரபலருக்காக ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அப்போ நம்மளை பற்றி நம்ம யோசிக்கணும், இது எதுக்காக பண்ணுறேன், என்னுடைய திருப்திக்காக, என்னுடைய இந்த சுய அடையாளத்தை பூர்த்தி செய்வதற்காகவா, என்னுடைய இந்த சமூக அடையாளத்தை நிறுத்தி கொள்வதற்காகவா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கணும். ஆமா அப்படின்னு பதில் இருந்தா கண்டிப்பாக ஒரு வரையறை போடணும். அதே சமயத்துல நம்ம நிஜ உறவுகளை புறக்கணிக்கிறோமா, நிஜமான நம்மளுடைய சம்பாத்தியத்திற்கு மீறி நம்ம வந்து ஒரு விஷயத்துல ஈடுபடுறோமா, இந்த சுய கட்டுப்பாடுகள் மிக 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 முக்கியம். ஸோ அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ்லி இன்ட்ராக்டிங் அப்படின்றது இந்த ஓனர்ஷிப் என்டைட்டில்மெண்ட் இல்லாமல் இருக்கணும். நம்ம அவர்களுடைய வாழ்க்கையை டிக்டேட் பண்ணுறது இதெல்லாமே ஒரு உரிமை மீறல். இதுக்கும் சுய கட்டுப்பாடுகளை நம்ம அமைச்சுக்கணும். அண்ட் கண்டிப்பாக சோஷியல் மீடியா கன்சம்ஷன், இந்த டைமை குறைச்சிக்கணும். ஏன்னா இது இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே இன்றைக்கி பெரிய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட்
இந்த சமூக ஊடகங்கள்ல நம்ம கொடுக்குற டைமை நம்ம வந்து அதை ரெகுலேட் பண்ணிக்கும் பொழுது டெஃபினட்டாக மனநலத்தில் மேன்மைகள் உண்டாகுது அப்படின்னு. அப்போ ஸோ we can fight against இந்த சோஷியல் கம்பேரிசன், அப்வர்ட் கம்பேரிசன், கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர், இந்த டிஜிட்டலைஸ்ட் இமேஜஸை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது உண்மையாக நான் எப்படி இருக்கணும், என்னுடைய பாடி இப்படின்ற இந்த குழப்பங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வரையறை, the டைம் that you spend, இதை வந்து கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணணும். டாக்டர், இப்போ செலிபிரிட்டி அடிக்ஷன்ல இருந்து எப்படி ஒருத்தர் வெளியில வரலாம்? முதல்ல வந்து இந்த அடிக்ஷன் நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்ற அவேர்னஸ் வர்றதே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா நான் பார்க்குறேன். நான் இந்த ஒரு விஷயத்துல அதிகமா ஈடுபாடு இருக்கு, இது வந்து ஒரு ஹெல்த்தியா இல்லை, இது ஒரு அபாயகரமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாலே இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான முதல் படி. இதுல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், இந்த செலிபிரிட்டி அடிக்ஷன் அப்படின்றது மற்ற அடிக்ஷன்ஸ் மாதிரி தான். அதாவது ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதற்கு அடிமை ஆகிறது அப்படின்றது பின்னால உளவியல் காரணங்கள் இருக்கு, அதனாலதான் இதற்கு போறாங்க. அப்படின்ற போது இதற்கும் பின்னால் இந்த உளவியல் காரணங்கள் இருக்கு. எதுக்காக இந்த அடிக்ஷன் ஆகிறோம், எதை வந்து எனக்கு இது பூர்த்தி செய்யுது அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான சரியான ஒரு பதில், மாற்று வழிகளை நம்ம தேடிட்டோம்னா, எனக்கு ஒரு சமூக அடையாளம் கிடைக்குது அப்படின்னா வேற எப்படி என்னுடைய அடையாளத்தை நான் பூர்த்தி செஞ்சுக்கலாம், என்னுடைய ஐடென்டிட்டியில எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படின்ற போது தன்னுடைய இந்த செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்றதுக்கு வேற என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஆழ்ந்து சிந்திக்கணும், இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும். அண்ட் சில சமயங்கள்ல இதற்கு உளவியல் நிபுணர்களுடைய ஆலோசனை பெறுவது தப்பே இல்லை. இது நிறைய பேர் வந்து ஒரு அச்சத்தோட தான், எனக்கு என்ன இது என்ன ஒரு மனநோயா, நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, எப்படி வந்து ஒரு மது போதைக்கோ இல்லைன்னா ஒரு ஸ்மோக்கிங்க்கோ நாங்கள் டிஅடிக்ஷன் பண்ணுங்க, இது ஏன்னா இது மூளை ரீதியான நிறைய செயல்பாடுகளும் இதில் ஒரு மாற்றங்கள் இருக்கு. அதனால் இதிலிருந்து வெளியில வர்றதுக்கு சரியான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளுங்கன்னு சொல்ற மாதிரி தான் இந்த எக்ஸசிவ் அப்சஷன், இதுல இருந்து வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆர் நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக உளவியல் நிபுணர்களுடைய ஒரு சைக்காலஜிஸ்ட்டை, ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், ப்ராப்பர் குவாலிஃபைடு ஒரு மனநல மருத்துவர் பார்க்கறது அப்படின்றது மிக மிக இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து யாருமே இந்த அடிக்ஷன் இருக்கிறவங்க நிறைய பெற்றோர்கள் இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாம் கூட இந்த அத்தாரிட்டி பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இப்படி வந்து வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கான் இந்த பையன், இவர் பின்னாலேயே போயிட்டு அப்படின்னு. இது வந்து என்ன நம்ம பார்க்கணும்னா, இந்த கூட்டம் இருக்காங்கல்ல, இந்த அடிக்ஷன்ல இருக்கிறவங்க ஆக்சுவலி அவங்க ரொம்ப வல்னரபிள் குரூப். அவங்க ஏதோ ஒரு தேடல்ல, ஏதோ ஒரு பலவீனத்துல சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அடிக்ஷனுக்கு உள்ளாராங்க. ஸோ அவர்களை ஐ திங்க் வி ஷுட் ப்ரொவைட் ஹெல்ப். இது வந்து ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையும் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். யார் ஒருத்தர் இதுல வந்து எந்த ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு அதிக அளவுல ஒரு ஆர்வத்தை, அதிக அளவுல ஒரு மோகத்தை, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய நிஜ உறவுகள், தன்னுடைய டைம் எல்லாத்தையும் அந்த ஒரு பிரபலத்திற்காகவே ஒதுக்குறாங்க அப்படின்னா, அப்ப திஸ் பாய் ஆர் கேர்ள் நீட்ஸ் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் அப்படின்றது அவர்களும் புரிந்து அப்படி ஒரு வழிகாட்டல் நடந்தா கண்டிப்பாக மனநலம் மேம்பட்ட ஒரு இளைஞர் சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும்.